जानकीकान्तस्मरणं जय जय राम राम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। मागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे। दो ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री। धोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधानां स्मेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासकुन्देन्दुःशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। उपतीकृतवारीशं वशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजाया आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं। मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वाय्वादिको निषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिः प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं। वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधि संगता श्रीमद् रामायणी गंगा पुनाति भुवनत्रयम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं।
சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணமே என்ன சொல்கிறது, அமிர்தம். ரெண்டு விதத்தில் அமிர்தம். ஒன்று பருகும்போது அமிர்தம், ரெண்டாவது மரணமற்ற வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான முதல் படிக்கல்ல அமையக்கூடியது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஸ்ரீமத் ராமாயணம். மொத்த ராமாயணம் படிக்க எனக்கு டைம் இல்லை, மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னா சுந்தரகாண்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரியுமா? லாஜிக்கெலாம் தெரியாது, ஏன்னா எல்லோரும் சொல்லிடுவா சுந்தரகாண்டம் மட்டும் சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வெரி ட்ரூ டு இட்ஸ் நேம். மொத்த நன்மையும் பயக்கக்கூடிய, நமக்கு எது தேவையானதோ, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நமக்கு தேவையானது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. நமக்கு தேவையானது அப்படின்னு நாம் நினைக்கிறது, நமக்கு எது தேவையானதோ ஆனால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது இல்லையா? மூணாவது, நமக்கு தேவையில்லாதது ஆனால் நம்மளுக்கு அது தேவைன்னு நம்ம நினைக்கிறது இல்லையா? இந்த மூணாவது கொஞ்சம் வாழ்க்கையில் நமக்கு சிரமத்தை கொடுக்கும். என்னது? நமக்கு அது தேவையே இல்லை, ஆனால் அது நமக்கு தேவை அப்படின்னு நினச்சின்னு அதை துரத்தின்னு இருப்போம். சுந்தரகாண்டம் படித்தா முதல்ல என்ன ஏற்படும் அப்படின்னா, எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறதுல முடிவெடுக்கக்கூடிய விவேக சக்தி வளரும். ரெண்டாவது, இந்த தேவையானது அப்படிங்கிறதுலையே தேவையானது ஒன்று இருந்து எனக்கு தெரியாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ராமாயணம் முடியறதுக்குள்ளே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓ என் வாழ்க்கைக்கு இதுதான் தேவை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நன்மையை பயக்கக்கூடியது சுந்தரகாண்டம். ஏன் அப்படின்னா, பூர்ண விவேகத்தோடையும் பூர்ண புத்தி சக்தியோடையும் பூரண பக்திமானோடையும் பூரண பண்புகள் நிறைந்தவனாகவும் பல பராக்கிரமத்துடனும் எல்லா தேவர்களுடைய சக்தியுடனும் இது எல்லாம் இருந்தும் வினயத்தோடனும் ராம பக்தியில் இருப்பவனாக ஈஸ்வரனுக்கு அணுகி இருக்கக்கூடிய ஒரு ஐடியல் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? அந்த ஐடியல் மேன் ஸ்ரீ ஹனுமானுடைய என்டையர் விஷயம் சுந்தரகாண்ட். ஹனுமான் எதனால் ஹனுமானாக இருக்கிறான் என்றால் அது ராமனினால். ஏன்னா ஹனுமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னமா, நீங்கள் ஹனுமான் கோவில் போயிட்டு பிரதட்சிணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு பிரசாதத்துக்கு போனேன்னா பெரிய க்யூ இருக்கும். ஆனால் அதே ஹனுமான் கோவிலில் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சுற்றிட்டு வந்தேன்னா விழாம ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிகிட்டே வந்தேன்னா அங்கேருந்து ஒரு பட்டாச்சாரியார் கூப்பிட்டு இந்தாங்க பிரசாதம் இருக்குது, பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு கையில் வரும். அப்போது இதுலேருந்து ஹனுமனுடைய தன்மை என்ன அப்படின்னா, யூ டோன்ட் ஹவ் டு ப்ளீஸ் ஹனுமான். ஒன் காட் ஹூம் யூ நீட் நாட் ப்ளீஸ் பட் வில் ஒர்க் ஃபார் யூ இஸ் ஹனுமான். நீங்கள் ஹனுமானை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதாவது மொத்த இருக்கக்கூடிய எல்லா ஈஸ்வர கணங்களில் என்னெல்லாம் நாமரூபங்கள் ஈஸ்வரில் இருக்கோ அதில் சுலபமாக ஏமாற்றக்கூடிய ஒரு சாமி யாருன்னா ஹனுமான். டக்குனு ஏமாந்து போயிடுவார். சிவபெருமானுக்கு அடுத்தது அவர் தான் ஏமாந்து போகிறதுல நம்பர் 1. ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னால் போகிறோம். என்ன வேணும் உங்களுக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பார். புரியுறதா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமனாக இருந்து இன்றும் ஹனுமனுடைய கீர்த்திகளை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமே என்றால், ஹனுமனுடைய கீர்த்தி ஹனுமனால் இல்லை, அது எதனால் அப்படின்னா அது ராம காரியத்தினால. ஹனுமானாக ஆனதுக்கு காரணம் ஸ்ரீராமனுடைய கர்த்தவியத்துக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அவருக்காக நான் செய்கிறேன், இது ராமனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு பண்ணி முடித்தார் இல்லையா? அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தி எல்லா மனிதர்களுக்கும் ஓரளவில் கொடுக்கப்பட்ட கூட ஒரு சக்தி.
இந்த ஹோல் சுந்தரகாண்டத்தில் அந்த மணியாக வந்து கிட்டத்தட்ட வந்து 31 மணிகள் நான் சேர்த்துருக்கு. என் அறிவுக்கு எட்டினா ஒரு 31 மணியை வந்து பொறுக்கி எடுத்திருக்கேன். அந்த 31 மணியை நம்ம வந்து ஒன்றா கோத்து அழகான சுந்தரமான ஒரு மாலையாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாலையை கோக்கக்கூடிய அந்த தாரா எது தெரியுமோ, அந்த சூத்திரம் எது தெரியுமோ, அந்த சூத்திரம் வந்து எது அப்படின்னா ராமகாரியம். ராமகாரியத்தினுடைய சித்தி. சித்தோகம் விஜயோகம் அப்படின்னு ஒரு இடத்துலையும் ஹனுமான் சொல்லலை. என்ன சொல்கிறார்? தாசோகம் அப்படிங்கிறார். சரியா? அந்த மாதிரி எப்போ இதில் வந்து நம்ம மனிதர்களுக்கு எல்லாருக்குமே கூட ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண பெண்மணி தன்னால் எவ்வளோ செய்ய முடியும், தன்னால் எவ்வளோ செய்ய முடியாதுன்னு தன்னுடைய சக்தியினுடைய ஒரு அளவீடு இருக்கும் இல்லையா? அந்த அளவீடு வந்து தான் ஒரு தாயாக இருக்கும்போது அதனுடைய அளவீடு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சாதாரண பெண்மணி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கா. அங்கே வந்து மெக்கானிக்கு வந்து ஒரு காருக்கு அடியில் வந்து தலையை வச்சுண்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கார். அந்த காரை வந்து தூக்கி வச்சிருக்கிற அந்த ஜாக்கின்னு சொல்லுவா இல்லையா, அது வந்து சரிஞ்சுண்டே வருது. அது அப்படி சரியும் போது ஒரு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் போய் அப்படின்னு போய் அந்த காரை ஒரு பிடிச்சா பார்க்கணுமே. ஜஸ்ட்டு 2-3 செகண்டு தான் அந்த ஆள் வெளியில் வந்துட்டான். அப்புறம் டமால்னு விட்டுட்டா. அதுக்கப்புறம் என்னைக்கு ட்ரை பண்ணாலும் அவளால் அந்த காரோடைய டயரை கூட தூக்க முடியல. ஆனால் அந்த ஒரு 2-3 செகண்ட் வந்து அந்த காரை பிடிச்சின்னு வச்சுருக்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா ஐடென்டிட்டியும் விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தில் டோட்டலாக கிவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது. இதே மாதிரி ஒரு தாயாருக்கு வந்து தன்னுடைய பிள்ளை நடத்தில் இருக்கும். குழந்தைய பெத்துட்டா அப்படின்னாக்க உலகத்தில் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக எதை வேணா காப்பாற்றுவா. சரியா? அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நாமளுமே இஃப் வி ஆர் கமிட்டட் டு சோம்படி, நம்ம வந்து சொல்லுவோம் இங்கே வந்து உட்கார முடியல, 1 மணி நேரம் உட்கார முடியல, 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காரணுமா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் வந்து நம்பர் 7ன்னு டிஷர்ட் போட்டுன்னு ஒருத்தன் கிரிக்கெட் ஆடுறான் அப்படின்னா அந்த ஒரு லொடன்னு ஆடின்னு இருக்கிற பிளாஸ்டிக் சேரில் ஸ்டேடியமில் போய் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார முடியும். ஏன் அப்படின்னா கமிட்மெண்ட் டு சம் அதர் காஸ் இல்லையா? சின்ன சின்ன அர்த்தகாம விஷயங்களுக்கே நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட் ஆனது வெளியில் வருது அப்படின்னா, ராமகாரியத்துக்கு நாம் கமிட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய விஷயத்தை வந்து ராமகாரியமாக நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள அபரிமிதமான சக்தி தானாக வெளிப்படும். அது ராமனுடைய பொறுப்பு. நம்ம ஒன்றும் பண்ணவே வேண்டாம். நாம் ஒன்றே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய எக் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், செல் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் இருக்குல்ல, அதை உடைச்சிட்டு எல்லாமே ஸ்ரீராமனுக்காக, ஸ்ரீ ராமாய துப்யம் நமஹா அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம், முடிஞ்சது. மற்ற எல்லாம் ஓவர். அந்த ஒரு விஷயத்தை வந்து பரிபூர்ணமாக உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணி எடுத்து காட்டின ஒரு மூர்த்தி ஸ்ரீ ஹனுமத் மூர்த்தி. அதனால் நம்ம ஹனுமானுடைய பெருமையை நம்ம இங்கே பார்க்கும்போதே பேரலெல்லாம் மைண்டில் என்ன நினைக்கணும்னா, இப்படி ஹனுமான் ஒருத்தர் இயங்குறாருன்னா இயக்கியாக இருக்கக்கூடியவனுடைய பெருமை எவ்வளோ பெருமையாக இருக்கும், எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும். இயங்குபவனே எப்படின்னா, இயக்குபவன் எப்படி இருப்பான்? ராவணேஸ்வரன் கிட்ட சபையில் சொல்கிறா, தாசனே இப்படின்னா தலைவன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுதான் யுத்த காண்டத்தில் நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஏற்கனவே ஜாம்பவான் கிட்ட வந்து ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணார்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டார். இருந்தாலும் இப்போ நம்ம இந்த ஹோல் சுந்தர காண்டத்தில் அழகாக இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அழகான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கதையுடைய சுருக்கம், அந்த கதையிலேருந்து நாம் எடுத்துக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்படி ஒரு ஸ்டாப்பிங்லேயும் போய் நிறுத்தும். நம்ம ஞாபகம் இருக்கல வந்தே வால்மீகி எக்ஸ்பிரஸ், இதுக்கு முன்னாடி எந்த டூர் போயிட்டு வந்தோம், அதில் எந்த காண்டத்தில் டூர் போயிட்டு வந்தோம்? கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து வந்தே வால்மீகி எக்ஸ்பிரஸ் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து சுந்தர காண்டத்தில் வந்து வந்தே வால்மீகி எக்ஸ்பிரஸ் நம்ம வந்து டூர் பண்ண போகிறோம். அதில்
முதல் ஸ்டேஷன் இப்போ எங்கே நின்றுருக்கு வண்டி அப்படின்னா மகேந்திர பர்வத்துக்கிட்ட வண்டி நின்றுருக்கு. சம்பாத்தி வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார், சீதா அங்கே இருக்கா, அங்கே போகணும், சமுத்திரத்தை குதிக்கிற வழியை பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவர் ராமகாரியத்தில் ஈடுபட்டதுனால அவருக்கு கிடைச்ச வரத்துனால அவருக்கு வந்து அவருடைய சிறகுகள் வந்து அவர் வந்து பாய் அப்படின்னு பறந்து போயிட்டார். அப்போ சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பம் எங்கே அப்படின்னா முடியாது, நாட் பாசிபிள் தான் சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பம். சுந்தரகாண்டத்தினுடைய முடிவு என்ன தெரியுமோ, டன். நாட் பாசிபிள் ஆரம்பிச்சு டன், இதுக்கு நடுவில் பாசிபிள் அப்படின்ற ஒரு ஹோப் கிரியேட் ஆகுது. நாட் பாசிபிள் டு பாஸ் த்ரூ, பாசிபிள் டு டன், இதுதான். ஸோ நம்ம வால்மீகி எக்ஸ்பிரஸ் எப்படி ஆகிறது எப்படின்னா நாட் பாசிபிள் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து பாசிபிள் அப்படிங்கிற ஒரு ரூட்டில் வந்து ரூட்டை எடுத்துட்டு டன் அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து நிற்கிறது. வெரி குட். அதில் ஃபஸ்ட் நாட் பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் எது, சமுத்திரத்தை தாண்டறதா, எப்படி தாண்டறது அப்படின்ன உடனே ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தையும் ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய சக்தியும் ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு இது இருக்கு இல்லையா, திவ்ய சக்திகள் அண்ட் வரங்கள், இதெல்லாத்தையும் வந்து ஜாம்பவான் ஞாபகப்படுத்துகிறார். ஜாம்பவான் எப்படி ஞாபகப்படுத்துகிறாருன்னா ஏற்கனவே 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 பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவாவை வந்து துவம் ததசி ஆர் துவம் பிரம்மா பிரம்ம அசி அப்படின்னு ஒரு குருவானவர் எப்படி உபதேசம் பண்ணி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவாரோ, ஞாபகப்படுத்தி அவனை வந்து முக்தனாக்குறாரோ, அந்த மாதிரி ஜாம்பவான் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நீ யார் தெரியுமா உண்மையாகவே அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பு, அவருடைய எல்லா விதமான ரகசியங்களையும் ஞாபகப்படுத்தி உடனே வந்து எஸ் ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு இப்படி அது மட்டும் வந்து இப்படி இருக்கார். இதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும், இந்த முதல் மாலையில் என்ன அப்படின்னாக்க, முதல் மாலையில் வந்து இப்படி சாதாரணமாக உட்காந்துருக்கார். அதுலேருந்து என்ன ஆகிறது அப்படின்னாக்க மற்றவ எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் மரணத்தினுடைய பிடிக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஆஞ்சநேயர் மட்டும் ஏகாந்த ஸ்திதமாக இருக்கார். ஏகாந்த ஸ்திதமாக இருக்கிறவரை வந்து ஜாம்பவான் கூப்பிட்டு எல்லா விதமான சக்திகளையும் ஞாபகப்படுத்தி என்ன பண்ணார், முதல் விஷயம் தடதட 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 மகேந்திர பர்வத்தத்தில் ஏறி தன்னுடைய காயத்தை வந்து மகாகாயனாக்கி மகாகபி பெருசாக்கி அப்படி வந்து அப்படி வச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு குதி குதிச்சார். அவர் அதாவது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு குதிச்சு அப்படி மேனேஜெலாம் பண்ணி அப்படியே மேலே போகல, அவர் அப்படி சொன்ன அப்படி போயிட்டார். அப்படி அப்படி ஒரு அப்பு, ஒரு ஜவம், ஒரு வேகம், அவ்வளோதான். இங்கே போட்டான் அப்படின்னு பார்த்தா அப்படி கோடு அங்கங்கே கோடு மட்டும் விழுறது. மேகத்துக்குள்ளே போகிறார், மேகத்துலேருந்து வெளில வந்தோடனே கோடு மட்டும் அங்கங்கே கோடு கோடு தெரியாது, ஜெட்டோட கோடு மட்டும் தெரியாது. அந்த மாதிரி பாட்டார். ஸோ இந்த உள்ளங்கனம் அப்படிங்கிற சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் மணி, இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா ராம காரியம் அப்படிங்கிற புத்தி நமக்கு ஏற்பட்டுடுத்து அப்படின்னா நம்மளால் முடியாதது அப்படிங்கிறதே கிடையாது. என்னுடைய காரியம் இவனுக்காக பண்ணுறேன் அதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கூட்டுலேருந்து நம்ம விடுபட்டு எப்போ எல்லாமே ராமனுடைய காரியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ப்பணம் பண்ணுறோமோ அப்போது நாம் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல் விஷயத்துலேருந்தே இது பண்ணுறார். ரெண்டாவது, ஹனுமானுக்கு வந்து எல்லளவும் எங்கேயுமே பயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட கூட இல்லை அவருக்கு. அப்படின்னு பண்ணால் பயத்தோடைய அது இல்லையா. ஆஞ்சநேயர் அடுத்த விஷயம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பயமின்மை, ஃபியர்லெஸ்னஸ். அதனால் வந்து ரெண்டாவது என்ன, என்னால் இது முடியுமா அப்படின்னு தோணலை அவருக்கு. ஒன்ஸ் ஞாபகப்படுத்தின உடனே தாண்டினதுக்கப்புறம் சொல்கிறேன், இது என்னது வெறும் 100 தானா, இந்த மாதிரி பலது தாண்டுவேன் போல் இருக்கே அப்படின்றார் அவர். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், புரியுறதா. அதுக்கப்புறம் என்ன, தாம் பேர் வாங்கணும் மெடல் வாங்கணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. தேர்ஃபோர் முதல் மணியான சமுத்திர உள்ளங்கனத்துக்காக ஒரு உத்தானம் பண்ணார் இல்லையா, அந்த உத்தானத்துலேருந்து நம்ம அனுமானுடைய விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க
ராம காரிய சமர்ப்பண பாவம், அபய பாவம், அதுக்கப்புறம் வந்து தைரியம் அண்ட் திருதி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கிற ஒரு இது. இந்த விஷயம் அப்படி போகும்போது அடுத்த முத்தான மணி சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விற்த்தாந்தம் என்ன அப்படின்னா, அப்படி அவர் பறந்து அப்படி வரும்பொழுது இன்னும் லங்கையில் குதிக்கலை, ட்ராவல் நடந்துருக்கு. நவ் யூ கேன் ரிமூவ் யுவர் சீட் பெல்ட்ஸ், நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணலாம், மம்மும் கொடுப்போம், அந்த சாப்பிட்றனா சாப்பிட்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து கேப்டன் வந்து ஹேஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த சைன் ஆஃப் சீட் பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக வேகத்தில் அவர் போயின்னு இருக்கும்போது மைனாக்க பர்வத்தம் அப்படின்னு வந்தது. இந்த மைனாக்க பர்வத்தத்தை சமுத்திரராஜா சொல்கிறார், மைனாக்கா எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, கொஞ்சம் வளர்ந்து அனுமானை கொஞ்சம் அனுமானை தடுத்து நாம் நம்மளுடைய நன்றி கடனை தீர்த்துக்கலாம். அவன் ராமகாரியத்துக்காக போயின்னு இருக்கான், அந்த இஷ்வாக்கு வம்சத்துக்கு நாம் கடன்பட்டிருக்கோம், அதனால் அவனை நிறுத்தி ஒரு நொடி ஒரு முகூர்த்தம் இங்கே இருந்து உன் பர்வத்தத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பழங்கள், காய்கனிகள், மதுக்கள்லாம் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்பு. அவனை சந்தோஷப்படுத்தினோன்னா ராமனுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம ராமகாரியத்துக்காக நாமளும் ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். இந்த இஷ்வாக்கு வம்சத்துக்கு நாம் பட்ட கடனும் நமக்கு தீரும். ஏன்னா சகரன் மூலமாக தான் சமுத்திரமானது ஏற்பட்டது அப்படின்ற இந்த கதையில் வந்து அப்புறம் மைனாக பர்வத்தம் வளர, மைனாக பர்வத்தை வந்து ஆஞ்சநேயர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல, ஆஞ்சநேயர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, வேண்டான்னு சொல்லலை, ரொம்ப சந்தோஷம் நீ சொன்னதே எனக்கு போகிறோம், நீ சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஏற்றுக்கிறேன், உன்னோட அதிதி பாவனையை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லாததுனால நான் அப்படி தொட்டா மாதிரி ஏற்றுக்கிறேன், மனசார ஏற்றுன்ட்டேன், உங்களோட நன்றி கடனும் தீர்ந்தது, நான் வரேன், பாய் அப்படின்னு அடுத்ததுக்கு போயிட்டார். இந்த ரெண்டாவது மணியான மைனாக்க பர்வத பிரதிபந்தத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3 பேர் இதில் இன்வால்வ்டாக இருக்கா. அவள் 3 பேருடைய உத்தமமான குணங்களை நம்ம பார்த்துட்டு வரலாம். என்ன அப்படின்னா, இந்த மைனாக்கமும் சமுத்திரமும் அவள் 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பில் என்ன தெரியறது அப்படின்னா, நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, நன்றி அப்படிங்கிற தேங்க்யூ அனுமான் தேங்க்யூ சொல்லிவிடு ராமர்கிட்ட. அப்படி இல்லை, நான் கடன் பட்டிருக்கேன், நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போடு இருக்கிறது இல்லையா, அதுதான் கிராட்டிடியூடு. அதுக்கப்புறம் என்ன, அவளுக்கு ராமகாரியத்தில் இருக்கக்கூடிய பக்தி தெரியறது, இது ராமனுடைய காரியம், அதனால அனுமானை உடனே விட்டுடணும், அனுமான் என்ன சொல்கிறாரோ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் தான் இதில் ஏதாவது பண்ணோன்னா தானும் ராமகாரியத்தில் சேர்ந்துன்றதா ஒரு பாவனை வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் அந்த இடத்துல ஏஷா தர்ம சனாதனஹா அப்படின்னு வால்மீகி என்ன எழுதுறார் அப்படின்னா, எவன் ஒருவன் உனக்கு ஏதாவது ஒரு பயனளிக்கிறானோ அந்த பயனுக்காக என்றுமே எப்பொழுதுமே எங்கேயுமே அவனுக்கு ஏதாவது ஒன்று நாம் கைமாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் ஆர்வத்துடனும் எப்பொழுதுமே மனதை கொண்டிருப்பதற்கு பேரு சத்புருஷன் ஏஷா தர்ம சனாதனஹா. இது மைனாக பர்வத சமுத்திரத்தினுடைய இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மைனாக பர்வத்தத்தை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து விழுந்ததுக்கான காரணம் வந்து தேவேந்திரனுடைய பயம். தேவேந்திரன் வந்து பர்வத்தத்தினுடைய ரெக்கைகள் எல்லாம் வெட்டுறதுக்கு வந்தபோது சமுத்திரராஜன் வந்து அதுக்கு அடைக்கலம் கொடுத்தான். இப்போ சமுத்திரத்துலேருந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்ன உடனே தேவேந்திரன் அங்கேருந்து வந்துட்டோ, இந்த மாதிரி மைனாக்க பர்வத்தமும் சமுத்திரமும் சேர்ந்து ராமனுடைய காரியத்துக்காக, திருப்பி கவனிங்கோ, ராமனுடைய காரியத்துக்காக நீங்கள் உதவுறதுனால அபயம் ததாமி, என்னது, இனிமே கவலைப்படாத மைனாக்க பர்வத்தமே, உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமே என்னை கண்டு நீ எப்போதுமே பயப்பட வேண்டாம். அப்போ ராம காரியத்துக்காக நம்ம ஈடுபட்டோம்னா இந்த உலகம் நம்மளை பயமுறுத்தாது இனி அப்படின்னு அர்த்தம். அதனால அதில் தேவேந்திரனுடைய உதார குணமும் தேவேந்திரனுடைய ராமபக்தியும் அந்த இடத்துல வெளிப்படுறது. அடுத்ததாக ஹனுமானுக்கு வந்து அந்த ராமனுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டையை யோசிக்கணும். ஏற்கனவே ஆல்மோஸ்ட் சாக கடந்து கிளம்பி வந்திருக்கார் இல்லையா, எதுவுமே சாப்பிடாம இது பண்ணாமல். அப்போ பர்வதம் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸும் ஐஸ்கிரீமும் நட்ஸு கேக்கு பேஸ்ட்ரிலாம் வான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், ராமகாரியம் தானே பார்த்துக்கலாம், ஒரு வா கடிச்சுட்டு தின்னுண்டே போயிடலாமா அப்படின்லாம் கூட தோணலை அவருக்கு. அது 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 என்ன சொல்கிறது, அந்த வஸ்துக்கான இந்திரியம் அது வேலையே செய்யலை. ஏன் அப்படின்னா மனது முழுக்க ராம காரியத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டையில் இருந்தார் ஹனுமான். அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோ வேகமாக வரும்போது மைனாக்க பர்வத்தம் தடுக்கும்போது
கோபம் வராமல் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பி போனாரியா, அதில் ஹனுமானுடைய ஒரு பொறுமை தெரியறது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன, அல்லெல்லாம் முடியாது, இப்போ எதுவுமே முடியாது, நான் ராம காரியத்துக்கு போகிறேன், நீ ஒன்றும் வரல அப்படின்னு அப்படி கான்ட்ரடிக்டரியாக பேசாமல், நான் ஏத்துண்டதா எடுத்துக்கோங்க, நீங்களும் என்னுடைய ராம காரியத்தில் சேர்ந்துண்டதா தான் அர்த்தம் அப்படின்னு அந்த மைனாக்க பருவத்தையும் சாகரத்தினுடைய கான்ட்ரிபியூஷனை விளக்காமல் தன்னுடைய கிரெடிட், தாம் பண்ணுற வேலையோட கிரெடிட்டை அதோடையும் ஷேர் பண்ணிட்டு கிளம்பி போகிறார் இல்லையா. இதில் மைனாக்க ஹனுமானுடைய அந்த பெரிய ஹிருதயமானது தெரியறது. இவ்வாறு இரண்டாவது மணியான மைனாக்க சமுத்திர பிரதிபந்தத்தை நம்ம பார்த்தோம். மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவதும் ஒரு பிரதிபந்தம் என்னதுன்னா சுரசா நாகமாதா. சுரசா நாகமாதா என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹனுமானை இது பண்ணுறா. என்ன பண்ணுறா, என் வாய்க்குள்ளே நுழைஞ்சுட்டு தான் நீ போகணும், எனக்கு இங்கே இது கிடச்சிருக்கு அப்படின்னு உடனே ஹனுமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய உடம்பை பெருசாக்கி பெருசாக்கி பெருசாக்கி, சுரசாவும் காம்படிஷனாக தன்னுடைய வாயை பெருசாக்கி பெருசாக்கி பெருசாக்கி, அப்புறம் என்ன பண்ணுறார் ஹனுமான், அப்படின்னு சின்னதாகி வாய்க்குள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியில் விடுறார். ரொம்ப அழகாக பண்ண, அதையும் டான்ஸில் பார்த்தேன், அழகாக அப்படி போயிட்டு அப்படி வந்தா. அது வந்தோடனே இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அக்ரோதமான ஒரு புத்தி தெரியறது. ஹனுமானுடைய அக்ரோதம், குரோதப்படலை, அங்கே கோவப்படலை. ஏன்னா ஹனுமானுக்கு இருக்கிற சக்திக்கு அந்த சுரசா நாகமாதாவை அடிச்சிருக்கலாம் இல்லையா, அடிக்கலை, கொல்லலை. ஆனால் என்ன பண்ணுறாரு, அவளோட நீடு, அவ கேட்குற விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தன்னுடைய காரியத்தையும் விக்னம் இல்லாமல் பண்ணுறார். அதனால என்ன தெரியறதுன்னா, இந்த சாமதான பேத தண்டாதி விஷயங்களில் அவர் தர்ம நிபுணனாக இருக்கார் அப்படின்றது இங்கே தெரியறது. அதனால சமயோஜித புத்தி தெரியறது, அக்ரோதமான புத்தி தெரியறது, அப்புறம் வினயம் தெரியறது. தன்னுடைய பலத்தை அங்கே பிரகடனம் பண்ணாமல் அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிட்டு போகிறார் இல்லையா, அவருடைய அந்த விஷயமும் அதில் தெரியறது. இது மூணாவது மணியான சுரசா நாகமாதா. நாலாவது அடுத்தது, இன்னும் ஃப்ளைட்டு நன்னு தான் இருக்கு, புரியுறதா, இன்னும் ஃப்ளைட் அப்படி போயிட்டு தான் இருக்கு. பார்த்தா திடீர்னு டர்புலன்ஸ் வருது. டர்புலன்ஸ்னால் என்ன, ஆடுறது நகரவே மாட்டேங்கிறது, அப்படியே இருக்கு. ஃப்ளைட்லேயும் கூட அது நடக்கும் தெரியுங்களா, இப்படி போகிற ஃப்ளைட்டு டமால்னு 100 அடி கீழே விழும், நமக்கு தெரியாது ஆக்சுவலி உள்ள, அது ஃப்ளைட்டை பற்றி படித்தா தெரியும். பார்த்தா ஹனுமார் நகரவே மாட்டேங்கிறார். என்னது, நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோம் நடக்க மாட்டேன். பார்த்தா சிம்ஹிகா அப்படின்னு ஒரு ராட்சசி என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, ஹனுமானுடைய நிழலை பிடிச்சி ஹனுமானுடைய வேகத்தை குறைச்சி ஹனுமானை ஸ்டாப் பண்ணிட்டா. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த சிம்ஹிகா அப்படிங்கிறவ எந்த விதத்துலேயும் ஹனுமானுடைய இது இல்லாமல் அவள் ராட்சசியாக இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இடத்துல அவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டி சிம்ஹிகாவோட வாயில் போய் கிழிச்சுண்டு வயிறு வழியாக டமால்னு வெளியில் வந்துட்டார். சிம்ஹிகாவை மர்தனம் பண்ணிட்டார், சிம்ஹிகாவை கொன்னுட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தெரியுது, யாரை அடிக்கணும், யார்கிட்ட பேசி ஜெயிக்கணும், இது தெரியறது அவருக்கு. ரெண்டாவது அவருடைய பராக்கிரமம் அதில் தெரியறது இல்லையா, அந்த பராக்கிரமம் தைரியம், வாய்க்குள்ளே போக முடியுமா, அவருடைய தைரியம் அதில் நமக்கு நன்னா தெரியறது. அதில் சொல்கிறார் சத்வாரி ஏதானி, இந்த 4 விஷயங்கள் வால்மீகி என்ன எழுதுறார் அந்த இடத்துல, இந்த 4 விஷயங்கள் எங்கே இருக்கோ அங்கே காரிய சித்தி ஆகாமல் என்னப்பா ஆகும், காரிய சித்தி ஆயே தீரும். அது என்ன 4, திருதி, எடுத்துக்கொண்ட விஷயத்தில் பிழலாமல் இருப்பது. ரெண்டாவது என்ன, திருஷ்டி, எந்த காரியம் செய்கிறோமோ அதனுடைய தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். மூணாவது என்ன, மதி, அந்த காரியத்தை பற்றி சிந்தித்து அதனுடைய அறிவு இருக்க வேண்டும். நாலாவது என்ன, தாக்ஷ்யம், அந்த காரியத்தை செய்வதற்கான நமக்கு அந்த ஒரு திறமையும் இருக்க வேண்டும். ஸோ திறமை, அறிவு, தொலைநோக்கு பார்வை, அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் நிற்கக்கூடிய ஒரு திருப்தி, இந்த 4 இருந்ததுன்னா சக்ஸஸ், சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, சீக்ரெட் இந்த 4 விஷயந்தான் அப்படிங்கிற விஷயத்தை இதில் என்ன சீக்ரெட்னா, இந்த 4 ஹனுமானுக்கு ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராம காரியத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டை, அதை மறந்துடவே கூடாது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், சப்மில் மோலோ ஜெய் ஸ்ரீராம், அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். இவ்வாறு 4வது மணியை கோத்து லங்கை பக்கத்தில் வரார். இப்போ பார்த்தோன்னா இந்த 3 பிரதிபந்தங்கள் இருக்கு இல்லையா, ஒன்று ஆத்தியாத்மிகம், ஒன்று
ஆதி தெய்வீகம், ஒன்று ஆதி பௌத்திகமாக இருக்கும். அது அப்புறம் பார்த்துக்கோங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பிரதிபந்தத்தையும் தாண்டி, 3 பந்தத்தையும் இதையும் தாண்டி லங்கா கிட்ட வர சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோங்க, இப்போ லேண்டு பண்ண போகிறோம், தடார்னு வந்து இறங்கணும் இல்லையா. லங்கா கிட்ட வந்த உடனே டமால்னு இறங்கிடல. உடனே என்ன பண்ணுறார், அவருடைய லேண்டிங்கே ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி. என்ன பண்ணுறாருன்னா லங்காவை வந்து சர்வே பண்ணுறார். அப்படியே மேலேருந்து அப்படி வந்து இறங்கலை, அப்படி வந்து இறங்குறார். 3-4 சுற்றி என்னெல்லாம் இருக்குது, லங்கா பார்க்குறதுக்கு எங்கே இருக்குது, எந்த முகமாக போகணுன்னு பார்த்தது மூலமாக தான் நார்த் கேட்டு வழியாக என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். நார்தர்ன் கேட்டு, வடக்கு வாசல். வடக்கு வாசலில் என்ன இருக்குது, வடக்கு வாசலில் என்ன இருக்குது, பெருமாள் இது வடக்கு வாசல் ஸ்ரீரங்கத்தில். சரி சொல்லுங்கள், அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்லணும். வடக்கு வாசல் வழியாக அப்படி என்டர். அப்போது அந்த இடத்துல வந்து ஹனுமானுடைய அறிவு எந்த அளவுக்கு அறிவு அப்படின்னா, எந்த டைமில் என்டர் பண்ணணும், இப்போ என்டர் பண்ணலாமா, இல்லை சூரியாஸ்தமன் ஆட்டம் அப்போ தான் லங்கைக்குள்ளே எடுத்து வைக்கலாம் காலை. அப்புறம் என்ன, உடம்பு எந்த மாதிரி வச்சுக்கணும், பேன்னு போய் அப்பா நம்ம வந்துட்டோம். என்ன ஆகிடும்னா லங்காவுக்கு வர்றது வந்து எய்ம் இல்லை, அது வந்து முதல் படி தான். அது முக்கியமான படி என்ன, சீதான்வேஷனம் தான் அதோட முக்கியமான அறிவு. அதனால் அந்த இடத்துல வந்து சமயோஜிதமாக அவர் வந்து இப்போ எப்போ போகணும், எந்த ஃபார்மில் போகணும் எல்லாம் யோசிச்சு, அதனால் இந்த இடத்துல என்ன, காரியத்தில் எப்போவுமே புத்தி இருக்கணும், காரியத்தை எப்படி பண்ணணும்னு அந்த காரிய புத்தியும் மதியும் ஹனுமான் கிட்ட நம்ம இங்கே பார்க்க முடியாது. இந்த 5வது மணி சுந்தரகாண்டத்தில் ஒரு சுந்தரமான மணிகளை இப்போ கோத்துண்டே வந்துட்டுருக்கோம். அடுத்தது என்ன, லங்கா தேவி. இந்த லங்கா தேவி வந்து என்ன பண்ணா, நோ வீசா எங்கே காட்டு அப்படின்னு கேட்குறான். ஹே எதுக்கு வீசா, எல்லாமே எங்கள் ஸ்ரீராமருடைய இடம் அப்படின்னு. முதல்ல வந்து லங்காவை பார்க்க வரேன், லங்காவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். எது லங்கா பார்க்குற அது பண்ணுறேன், ஏன் இப்படி கோபமாக பேசுகிற, நீ ஒழுங்காகவே பேச மாட்டியா அப்படின்னு கேட்டவுடனே, உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னா, ஆமாம் நான் சீதையை தேடி வந்தேன் அப்படின்னு ஒன்று. லங்கினின்னு சொல்கிறா, பட் லங்காதேவி ஒரு அடி அடிக்கிறா ஹனுமாரை. ஹனுமார் சும்மா இருப்பாரா, திருப்பி போட்டார் ஒரு அடி. லங்காதேவி வந்து அப்படியே வந்துட்டா. இந்த இடத்துல ஹனுமானுடைய ஒரு விஷயம் என்ன தெரியறது அப்படின்னா, அவருடைய பராக்கிரமமும் அவருடைய தயையும் ரெண்டும் சேர்த்து பார்க்க முடியுங்க. ஏன் அப்படின்னா, லங்காதேவி அவர் கொல்லலை, எதுக்கு கொல்லணும், ஸ்திரீ. அதனால ப்ளஸ் அவள் வீக்குன்னு தெரியறது இவளுக்கு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட ஒருத்தர் வீக் அப்படின்னா அவள் என்ன பராக்கிரமம் காட்டினாலும் நம்ம அவள் மேலே தயா காட்டணும். அதனால் வந்து எனக்கு இப்போ நீ உள்ளே போகிறதுக்கு தடையாக இருக்க, அதுக்காக மட்டும் பலார்னு ஒரு அடி வச்சுட்டு போயிட்டார். அப்போது அந்த லங்காதேவி இந்த விஷயத்தை உணர்ந்து, அந்த அடி கையில் படுறதில்ல, மூஞ்சியில் படுறதில்ல. லங்காதேவிக்கு தெரியும்ல அவருடைய கை என்ன மாதிரியான கைன்னு. நீங்கள் என்னை கொன்று இருக்க முடியும் ஆனால் கொல்லலை. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பிரம்மாஜி முன்பு கொடுத்த ஒரு வாக்கியம் வந்து உண்மையாகிறது. என்னைக்கு யாருடைய கையால் அடி வாங்கி நான் விழுவேனோ அன்னைக்கு லங்காவோடைய அழிவு ஆரம்பம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி லங்காவோடைய அழிவு ஆரம்பம். ஆமாம், இன்னிலேருந்து லங்காவோடைய அழிவு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தைரியம், தயா, பராக்கிரமம் மூணுத்தையும் ஒரே இடத்துல காட்டி, வலது கால் லெஃப்ட்னா வலது தானே, இடது கால பிரதோஷ காலத்தில் நார்த் சைடாக என்டரானா எந்த சைடு காலில் நீட்டுவா, சவுத்து சைடாக தலையை வச்சு சாக்ஷாத் அந்த லங்காவோடைய அழிவை வந்து அந்த லங்காவோடைய தலைமையில் காலை வச்சு உள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சார். இது 6வது மணி. 7வது என்ன, சீதான்வேஷனம். டயர்லெஸ், நமக்கு எல்லா வேலையும் பண்ணிவிடுவோம், ஆனால் ஒரே வேலையை திருப்பி பண்ணு அப்படின்னா, ஒரே வேலையை திருப்பி பண்ண, அதுவும் வந்து ரொம்ப பெரிய வேலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹனுமானுடைய சீதான்வேஷன வேலை எந்த அளவுக்கு டஃப் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கோ, உங்கள் ஆற்றுல போயிட்டு பக்கெட்டில் வந்து அரை பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஸ்பூன் எடுத்துன்னு வாங்க. பக்கத்தில் சேரை போட்டுன்னு உட்காந்துண்டு ஸ்பூனால் எடுத்து அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் விடுங்க. பக்கெட் காலி ஆன உடனே எங்கிட்ட வந்து சொல்லுங்கோ, நான் உங்களுக்கு வந்து கூட்டின்னு போய் ஷாப்பிங் நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம் பண்ணோம்.
அதை விட கஷ்டம் அனுமான் பண்ண வேலை. வீடு வீடாக தேட வேண்டிய, உப்பரிக்காக ஏறுறது, எல்லா சென்னல் வழியாக எல்லார் வீட்லேயும் திறந்து பார்க்கறது, ஒரு வீடு விடாமல் தேடி இருக்கிற வால்மீகி எழுதுறார். ஒரு வீடு கூட உடலையாம், ஒரு சந்து பொந்து எதையுமே அசியூம் பண்ணலாம், இங்கெல்லாம் இருக்க மாட்டான்னு. அதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நாம் எடுத்துக்கொண்ட காரியம் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும், எவ்வளோ சிரமமாக இருந்தாலும், அது என்னுடைய வேலை என்று வந்துவிட்டால் அதை செவ்வனவே செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்கிறாரு? சதோஷமபி ந த்யஜேத் அப்படிங்கிறார். இன்கேஸ் உனக்கு கொடுக்கப்பட்ட கர்மங்கள் நீயே செய்தாக வேண்டும் என்ற கர்மத்தில் தோஷம் இருந்தாலும் அதை தியாகம் பண்ணாதே, அதை செய் அப்படிங்கிறார். இங்கே அனுமாருடைய காரியத்தில் என்ன தோஷம் இருக்குது? என்ன தோஷம் அப்படின்னா, ஐயோ அது எத்தனை நேரம் பண்ணுறது இல்லை? இப்போ டி நகரில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் நீங்கள் இந்த விஷயத்தை ஒன்று பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னேன்னா, என்ன பைத்தியமா உங்களுக்கு அப்படின்னு தானே கேட்பேன். என்ன அதை விட பெரிய வேலை, 10 மடங்கு பெரிய வேலை அனுமான் பண்ணது. அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த வேலையிலையும் மொனாட்டங்க இங்கே இல்லைன்னு போல் எந்தெந்த வீட்டில் யார் யார் இருக்கா, அவள் எப்படி லைஃப் ஸ்டைல் வாழறா, என்ன பண்ணுறா, எப்படி பண்ணுறா, எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறார். அப்போனா என்ன, காரியம் வியர்த்தமே பண்ணலை அவர். காரியமோ நேரத்தையோ வியர்த்தம் பண்ணல, வேகமாக செய்கிறார். அதுவும் ரொம்ப கஷ்டமான காரியத்தை செய்கிறார். அந்த காரியத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிறார். இது சீதான்வேஷண காரியம். அங்கேருந்து அடுத்த மணி எங்கே வருது அப்படின்னா, ஹனுமானுடைய ராவண அந்தப்புரணான்வேஷனம், ராவண அந்தப்புரணேன்வேஷனம். அந்த அந்தப்புறத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் 3 லோகத்தையும் பயமுறுத்துகிறார். ராட்சசனுடைய அந்தப்புறத்தில் கால் எடுத்து வைக்கிறார்னா அந்த பர்சனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஏன் அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னா, என் தலைவன் வருவான், அவன் உன்னை நிச்சயமாக கொன்று மடிப்பான் அப்படிங்கிற அந்த ராமனுடைய வீரத்திலையும், ராமனுடைய தர்மத்திலையும், ராமனுடைய சௌரியத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷனும் அந்த தைரியமும் அங்கே ஹனுமான் கிட்ட தெரியறது. அதுக்கப்புறம் என்ன, இந்த சீதான்வேஷனில் ராவனுடைய அந்தப்புறத்தை ஒரே லேடிஸு எல்லாம் ஹாஃப் ட்ரெஸ்டு, ஃபுல் அன்ட்ரெஸ்டு, அந்த மாதிரி ஒரே கச்சான்னு பார்க்குறான். என்ன பார்த்தாலுமே ஒரு செகண்டு கூட ஆஞ்சநேயருடைய மனசு பிழலை. இதுலேருந்து என்ன தெரியறது? அவருடைய பிரம்மச்சரியத்தினுடைய உயர்வு தெரியறது. அதனால் மனசு நிச்சலமாக இருக்குது. பொதுவாக பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறவாளுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது ஈஸி. ஆனால் இங்கே ஹனுமான் எப்படின்னா, பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறதுனாலே அவர் டிஸ்டர்ப் ஆகலை. இன்ஃபேக்ட் அவர் என் கண்ணில் அந்த காட்சிகள் எல்லாம் பட்டதே, அந்த கண்ணில் காட்சி படுற மாதிரி நான் பார்த்தது ஒருவேளை தவறோ அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் என்ன யோசிக்கிறார்? கண்ணில் அந்த காட்சி பட்டதே விழுந்து மனதை பார்க்க வேண்டும் என்று ஒரு எள்ளும் விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் இல்லையா? அதில் அவருடைய இன்டலெக்சுவல் ஹானஸ்டி தெரியறது. அப்புறம் மண்டோதரி பார்க்குறார். அது ஆக்சுவலி மந்தோதரி, மந்தோதரி பார்த்துட்டு இவள் ஒருவேள் சீதையோ, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கலாம். அப்புறம் டக்குன்னு அவரோட யுக்தியை பயன்படுத்தி இது சீதாவாக இருக்க முடியாது, ஏன் நன்கு உண்டு விட்டு தாம்பூலம்லாம் சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கா, சீதா அப்படி இருப்பாளா அப்படின்னு டக்குன்னு யுக்தியை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா என்ன, இஸ் அ லாஜிக்கல் பர்சன். புரியுறதா? இந்த மாதிரி பியூரிட்டி ஆஃப் மைண்டு, தைரியம், சௌரியம், இன்டலெக்சுவல் ஹானஸ்டி, யுக்தி, இது எல்லாமே அந்தப்புறத்தில் அவருடைய அந்த அன்வேஷனம் தேடுதல் இருக்குல்ல, அதுலேருந்து தெரியறது. அதுக்கப்புறம் சோகமாய் ஃபெயில்யூர் வரைச்சி ஹனுமார் எப்படி இருப்பார்? அது அடுத்த மணி, கோக்க வேண்டிய அடுத்த மணி சுந்தரகாண்டத்தில் என்ன சோகம். அந்த சோகம் என்ன ஆகிறது? எங்கேயுமே சீதா இல்லையே அப்படின்னு பண்ணும்போது செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறார். அது எப்படி கிடைக்காம போவா? கண்டிப்பாக கிடைப்பா. அதுதான் சம்பாத்தி சொன்னானே இருக்காருன்னு பார்க்கறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்திண்டு எல்லாம் பண்ணி தானே கமான் சேரப் வெரி குட் அப்படின்னு சொல்லி பார்த்து சிரித்து திருப்பி நல்லா ஃபுல்லாக தேடுறார். அதுக்கப்புறமும் திருப்பி சோகமாயிடுறார். என்ன அப்படின்னா, இப்போது சீதாவை கிடைக்கல அப்படின்னு திரும்பி போய் சொல்ல முடியாது, கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக திரும்பி போகாமல் இங்கேயும் இருக்க முடியாது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சோகமாக போய் ஹெல்ப்லெஸ்ஸாக போகும்போது
ஆஞ்சநேயருடைய புத்தியோடைய சிகரம் எங்கே தெரியும், ஆஞ்சநேயருடைய அறிவினுடைய உயர்வு எதில் தெரியறது அப்படின்னா, தான் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுன்னு இருக்கார். என்னது, என்னால் இனி ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணார், நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய நமோஸ்து வை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியா. இவ்வாறு நம்ம இன்டெலிஜென்ட் என்ன அப்படின்னா, எப்போ நம்மால் ஒன்று இயலவில்லையோ அப்பொழுது எல்லாம் வல்லவனை வணங்குவதே அறிவு. எல்லாம் வல்லவன் யாரு, ஸ்ரீராமன். லக்ஷ்மணனுடன் கூடிய ஸ்ரீராமன். ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு. அந்த ராமலக்ஷ்மண ஜானகியை மனசில் நினச்சிக்கிறார். அதுவே இந்திரன் ருத்ரன் யமானிலேபியன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி எல்லா தேவர்களுக்கும் நமஸ்காரம் பண்ண உடனே கண்ணு முன்னாடியே இருக்கிற அசோக வனம் தெரியறது. இந்த வனத்தில் நம்ம பார்க்கவே இல்லையே, ஏதோ ஒரு ரூமில் இருப்பா, ஹாலில் இருப்பான்னு தானே நினச்சோம், வனத்தில் பார்க்கலாமே அப்படின்னு போகிறா. இந்த சோக சந்தப்தமாகி அதுலேருந்து ப்ரேயர் பண்ணி அசோகவனத்தை நோக்கி போகிறது இருக்குல்ல, இது 9வது மணி முடிந்து இப்போ அடுத்தது 10வது மணி. என்ன, அசோக வாட்டிகத்தில் பிரவேசம் பண்ணுறது. அசோக வாட்டிகத்தில் போன உடனே என்ன ஆகிறது அப்படின்னா, சமயோஜித புத்தி அங்கே தெரியுது. அசோக வாட்டிகாவில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மொத்த வாட்டிகாவை சர்வேலன்ஸ் பண்ணுறார். என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரே ராட்சசிகளுடைய கூட்டமும் இதுவும் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் செதலமாயி ரொம்ப நொடிஞ்சு போய் ஒரு பெண்மணி இருக்கிறாள். இவள் தான் சீதாவாக இருக்க வேண்டும். ஏன், மொத்த லங்கா பார்த்துட்டேன். இந்த அம்மையார் மனதில் அந்த அம்மையாரினிடத்தில் இருக்கக்கூடிய சோகம், இந்த அம்மையாரினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடிலி வீக்னஸ், இந்த அம்மையாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம், இது எல்லாமே லங்காவில் வேறு எந்த பெண்மணிக்கிட்டேயும் இல்லை. அப்போனா இதுதான் சீதாவாக இருக்கணும் அப்படின்னு தி எபிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் எபிலிட்டி டு ஜட்ஜ். ஸ்டில் இட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் தான். என்னது, சீதாவாக இருக்கும், இதுதான் சீதாவாக இருக்கும். போய் கேட்டுருவோம், ஹலோ மேடம் உங்கள் பேர் சீதாவா அப்படின்னு கேட்கல, வெயிட் அண்ட் அப்சர்வ் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறார். பார்க்க கன்ஃபார்ம் ஆகிடுது இதுதான் சீதான்னு. அதுதான் சீதான்னு மைண்டில் கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆஞ்சநேயர் அழ ஆரம்பிக்கிறார். அந்த சீதா மாதாவுடைய நிலைமையை பார்த்து, இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து தான் அடறார் அப்படின்னா அது ஹையஸ்ட் எம்பத்தின்னு அர்த்தம். எம்பத்தியோட ஹையஸ்ட் விஷயம். பிறனுடைய வலியை தன் வழியாக யார் எடுத்துக்கிறார்களோ, நீங்கள் ஆஞ்சநேயர் இடத்தில் நமஸ்காரம் செய்து, இங்கே பார் ஏந்திரு அண்ணா, நீ அந்த கையில் இருக்கிறத விட கொடு, அது இங்கே கொடு, அது அங்கே மேலே வை, இங்கே மேலே வெய் அதை மேலே, அங்கே வச்சிடும் வெய்யே. இப்போ அப்படியே இருக்கணும், எடுக்கக்கூடாதுன்னா அந்த அங்கேயே இருக்கட்டும். பிறருடைய வலியை தன் வழியாக உணரக்கூடிய தன்மை நாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் நாம் மனிதனாக பிறந்த பிறப்பினுடைய உயர்வை காண்கிறோம் என்ற அர்த்தம். அது இயல்பாக அனுமானுக்கு சுரக்கிறது. அதனால என்ன பண்ணுறார் அப்படின்னா, பூரணமான அந்த துக்கத்திலையும் பூரண பக்தியோட, ராமனிடத்தில் எந்த பக்தி இருக்கிறதோ அந்த பூரண பக்தியுடன் இருக்கும் இடத்திலிருந்து அப்படியே நான் மாதாக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, சீதா தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக இருக்கக்கூடிய எல்லா யுக்தியும் பயன்படுத்திட்டு உடனே ராவணேஸ்வரன் உள்ளே வரான். ராவணேஸ்வரனுடைய வார்த்தைகள் சீதாவை பண்ணுற டார்ச்சர், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாவம் அனுமான் வெயிட் பண்ணுறார். அதுக்கப்புறம் ராவணேஸ்வரன் திரும்பி கிளம்பி போகிறார். ராவணேஸ்வரன் எதனால் திரும்பி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அடுத்தது ஒரு முக்கியமான மணி. என்ன மணி அப்படின்னாக்க, அதாவது இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா, அசோக வாட்டிக பிரவேசன் மூலமாக இதுதான் சீதையாக இருக்கும் என்று அனுமன் சீதையை பார்த்தது ஒரு மணியாக எடுத்துக்கொண்டு, அடுத்த மணி என்ன, ராவணன் வந்தபோது சீதையினுடைய விஷயம்.
எந்த விஷயத்தை ஹனுமான் காண்கிறாரோ, எந்த விஷயத்தை வால்மீகி வர்ணிக்கிறாரோ, எந்த விஷயத்தினால் சீதை வெளிமுகமாக உடம்பில் மற்ற விஷயங்களில் மனதில் எல்லாத்திலும் சிதலம் அடைந்திருந்தாலும் தன்னுடைய புத்தியிலும் தன்னுடைய வீரத்திலும் எப்படி அவள் நிலையாக இருக்கிறாள் என்பதற்கான எடுத்துக்காட்டு திருணமந்தர கிருத்வா. அந்த புல்லை எடுத்து அப்படி நடுவில் போடுறான். என்ன போடுறா அப்படின்னா, ஹே ராவணேஸ்வரா, நீ ஜனக மகாராஜாவுக்கு பைசா அனுப்பிட்டு அப்படியே என்னை எடுத்துக்கிறேன்னு சொன்னியே, நீ அனுப்புகிற பைசா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த புல்லுக்கு சமானம். உன்னோட யுத்த பராக்கிரமத்துக்கு யாருக்குமே சமம் இல்லை அப்படின்னு சொன்னியே, ராமனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி உன் பராக்கிரமம் இந்த புல்லுக்கு சமானம். தேவர்களும் அசுரர்களும் என் முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொன்னியே, நீ ராமன் முன்னாடி கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அதனால் நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, உன்னுடைய ஐஸ்வர்யமும் தனமும் இதை பற்றி பேசியிருந்த இல்லையா, ராமனுடைய காந்திக்கு முன்னாடி உன்னுடைய ஐஸ்வர்யம் தனம் புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, எந்த தலையை நான் என் ஸ்ரீராமனுடைய புஜங்களில் வைத்து நான் சீராட்டப்பட்டேனோ அந்த புஜம் யாருக்கும் சாயாது. இனி அப்படி நீ பேசுறியே, நீ ஒரு புல்லுக்கு சமானம் ராமன் முன்னாடி. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு பதிவிரத்தை. நான் ராமனுக்கு மட்டுமே சார்ந்தவள். என்னை பொறுத்த மட்டும் நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, ராமனுடைய தனுஷுன்னு ஒன்று இருக்குது. அது பேர் என்ன? அந்த கோதண்டமானது, அந்த கோதண்டத்தை அவர் அந்த நாணை எடுத்து விட்டார்னா அந்த டுங்காரம் இருக்கு இல்லையா, அந்த டுங்காரத்துக்கு முன்னாடி நீ ஒரு புல்லுக்கு சமானம். அந்த தனுஷ, அந்த பானம் ஒன்று இருக்கு இல்லையா, ராமனுடைய ஓர் பானம், எந்த ஓர் பானத்தினால் உன்னை கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய அந்த வாலியானவன் ஒரே பானத்தில் கொல்லப்பட்டானோ, ராமனுடைய அந்த ஒரு பானத்துக்கு முன்னாடி நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, அந்த ராமன் அந்த தனுஷிலிருந்து அந்த பானமானது கிளம்பி வந்ததுன்னா, அந்த பான வருஷம் ஆயிடுத்துன்னா, ஞாபகம் வச்சுக்கோ, லங்கையில் எள்ளு கூட ஒளியறதுக்கு இடம் கிடைக்காது. ஞாபகம் வைத்துக்கொள், நீ ஒரு புல்லுக்கு சமானம். எப்படி கருடனானவன் வந்துவிட்டால் அவன் அடியில் இருக்கும் அனைத்து பாம்புகளும் துடிதுடித்து ஓடி போகுமோ, எதுவுமே தப்ப முடியாதோ, அந்த மாதிரி அவனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி நீ ஒரு புல்லுக்கு சமானம். எப்படி மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய வாமனாவதாரத்தில் சிறுவனாக இருந்து திரிவிக்ரமனாக இருந்து மகாபலியினுடைய அனைத்து விஷயங்களையும் மறைத்தாரோ, அந்த மாதிரி ராமன் என்ற ஒருவன் முன்னாடி நின்று விட்டால் நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, ஜனஸ்தானத்தினுடைய விஷயத்தை மறந்து விட்டாயா? அவர் ஒருவரே, தன்னுடைய பிராத்தாவும் இல்லாமல் ஒருவரே 14,000 ராட்சசங்களை கொன்று வீழ்த்தினவர். அப்படி கொன்றவருக்கு நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, அவருடைய பராக்கிரமம் எந்த அளவுக்கு என்றால், இந்த முவ்வுலகும் காணாத அளவுக்கு ஏற்பட்ட இந்திரனுக்கும் விருத்தராசுரனுக்கும் இடையே நடந்த அந்த மகாபோரில் இந்திரனுடைய பராக்கிரமம் என்ன இருந்ததோ அதையும் மிஞ்சியது ஸ்ரீ ரகுநாதனுடைய பராக்கிரமம். அதற்கு நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, ராமனும் லக்ஷ்மணனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் ராவணா உன் பேச்சே கிடையாதங்க, நீ ஒரு புல்லுக்கு சமானம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் போகட்டும், ஏன் நான் நினைத்தேனே ஆனால் என் தபோ வலிமையினால் இப்பொழுதே நான் உன்னை எரித்து விட முடியும். ஆனால் ராமன் வரட்டும், அவன் உனக்கு பதில் சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, நான் ஒரு பதிவிரதை அப்படின்னு சொல்லி பதிவிரதா ஓட பேரெல்லாம் சொல்கிறார். இங்கே 79 யதா சச்சி மகாபாகோ சக்கரம் சமுபதிஷ்டதி. சரி, டைரக்டாகவே சொல்கிறேன். சக்கரன் இந்திரனுடைய மனைவியால் இருக்கக்கூடிய சச்சி எவ்வாறு பதிவிரதையோ, சசி சந்திரனுடைய மனைவியான ரோஹிணி எவ்வாறு பதிவிரதையோ, வசிஷ்டருடைய மனைவியால் எப்படி அருந்ததி பதிவிரதையாக இருக்கிறாளோ, அகஸ்தியருடைய மனையால் எப்படி லோபாமுத்ரா பதிவிரதையாக இருக்கிறாளோ, சவணருடைய
மனைவியாளாக இருக்கக்கூடிய சுகன்யா எப்படி பதிவிரதையாக இருக்கிறாளோ, அப்புறம் சத்யவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சாவித்ரி எப்படி பதிவிரதையாக இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் கபிலமுனியோடைய மனைவியாளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி எப்படி மனைவி பதிவிரதையாக இருக்கிறார்களோ, அதுக்கப்புறம் என்ன சௌதாசம் மதன்யருக்கு எப்படி சௌதாசன் இருக்கிறாளோ, எப்படி சகரனுக்கு என் குலத்தில் வந்த சகரனுக்கு கேஷினி எப்படி பதிவிரதையாக இருந்தாலோ, அதுக்கப்புறம் என்ன நைஷதனுக்கு எப்படி தமயந்தி இருந்தாலோ, அந்த மாதிரி ராமனுடைய மனையாளாகிய நானும் அதே லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு பதிவிரத்தை என்று ஞாபகம் வைத்துக்கொள். சீ துரும்பே என் முன்னே இருந்து சென்று விடு அப்படின்னு ஒரு இது பண்ணான். இதில் ஒன்று சொல்லுங்க, 10 மாதம் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி கூட குடிக்காமல் கீழே தரமேல படுத்துட்டு பழைய துணி போட்டுன்னு இருக்கிற பெமநாட்டியோடைய வீரியமாக அது. அப்போ சீத்தைக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வீரமும் கிரேட்னஸும் இருக்குதுன்னு தெரியும். இந்த வீரம் அண்ட் கிரேட்னஸ் எல்லாமே எதனால் அப்படின்னா, நான் யாருடைய மனையால்? ஸ்ரீ ரகுநாதனுடைய மனையால் அப்படிங்கிற விஷயம். இது 11வது மணி, கோட்கப்பட வேண்டிய சுந்தரகாண்ட மணி. அடுத்த மணி திரிஜடையன் சொப்பனம். இவ்வாறு ராவணன் பேசிவிட்டு போன பிறகு உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற பரமசோகத்தில் சீதா மாதா செல்லுகின்ற போது திரிஜட்டையானவள் தன் சொப்பனத்தில் கண்ட ஸ்ரீராம லக்ஷ்மண சீதாவுடைய வைபோகத்தையும் ராட்சசனுடைய சம்ஹாரம், விபீஷனை விடுத்து மற்ற அனைத்து ராட்சசர்களுடைய சம்ஹாரத்தையும், மேலும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஹரிதுயில் புரிகின்ற அந்த ஹரியினுடைய முகம் ராமனுடைய முகமாக பார்த்து, காலடியில் இருக்கும் பிராட்டியை சீதாவாக பார்த்த அந்த அற்புதமான கனவை எடுத்துரைத்து சீதையின் இடத்தில் அனைத்து நிசாச்சரிகளையும் மன்னிப்பு கேட்குமாறு சொன்னாள். அந்த இடத்தில் சீதை மீண்டும் தன்னுடைய மாத்ரு வாத்சல்யத்தை வெளிப்படுத்துகிறாள். நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள், என்னால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்கிறாள். அந்த மாதாவுக்கு நாம் நமஸ்கரிக்க வேண்டும். அந்த திரிஜட்டையின் சொப்பனத்துக்கும் அந்த சீதையினுடைய உதார குணமும் 12வது அழகான மணியாக சுந்தரகாண்டத்தில் கொடுப்போம். மேலும் அடுத்தது 13வது அழகான மணி என்ன அப்படின்னா, சீதாவினுடைய மரண பிரயத்தனம், அதை தடுத்து நிறுத்திய ஹனுமானுடைய பக்தி. சீதா என்ன பண்ணுறா, அழகாக இங்கே காமிச்சல குழந்தை, அதை தன்னுடைய முடியாலேயே இது போட்டுக்கும் போது அங்கே ஹனுமான் யோசிக்கிறார், நம்ம எப்படி தடுக்கலாம். வெயிட் மேடம், ஐ எம் ஹனுமான், வாயு புத்ரா கம், யூ சி மை பைசப்ஸ், நான் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சீதையை மரணத்திலிருந்து காப்பாற்றியது யார்? ஹனுமான். கரெக்டான ஆன்சர். ஹனுமான் சீதையை மரணத்தை எதை கொண்டு காப்பாற்றினார்? ராமனுடைய பக்தியை கொண்டு காப்பாற்றினாள். புரியுறதா? எப்படி இந்த ராம காரியம், ராம பக்தி அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்குன்னு. எல்லா கேரக்டர் ஒவ்வொருத்தரும் வீரவச்சனமோ இதுவோ என்ன பேசினாலும் அதில் பின்னணியாக இருக்கக்கூடியது ராம். அந்த மாதிரி ஹிதகரமான புத்தி, இதுக்கு பேர் ஹிதகரமான புத்தி. நம்ம புத்தி இன்னொருத்தருக்கு எப்படி ஹிதம் பண்ணலாம் அப்படிங்கிறதையே நினச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரியான புத்தி கொண்டவன் ஹனுமான். அப்புறம் கரெக்டாக தெரியணும் ரைட் டைமில் என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் எதனால் ஏற்படுறதுனா அவருக்கு ராம பக்தி இருக்கிறதுனால ஏற்படுறது. அதனால் இது எல்லாத்துக்கும் மேலே அம்மா சொன்னால் உடனே நம்புற மாதிரி ஹனுமான் நம்பிக்கையை ஊட்டினார் இல்லையா, அதில் அவருடைய வாக்பட்டுத்துவம் தெரியறது. வாக்பட்டுத்துவம் மட்டும் இல்லை, சீதா மாதா வெரிஃபிகேஷனுக்காக விஷயம் கேட்டபோது என்ன பண்ணுறாரு, அந்த என்டையர் ராம விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறார். அதுக்கு என்ன, எக்ஸலண்ட் மெமரி வேணும். அது என்னமோ சொன்னார் ராமர், அது ரெண்டுத்தில் அது ஒன்று மட்டும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை, மெமரி தெரியறது. அதுக்கப்புறம் ராமன் எந்த விஷயத்தை சொன்னதை எப்போ சொல்ல வேண்டும், எதற்கப்புறம் சொல்ல வேண்டும், எப்போது கணையாழி கொடுக்க வேண்டும், எப்போது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். இந்த டைமிங் இருக்குல்ல, அனுமாருடைய டைமிங், அது ஒரு பியூட்டிஃபுல் டைமிங். அது மட்டும் இல்லை, அவருடைய பேசுகிற அந்த வார்த்தைகளில் அவர் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சப்தமும் அதை விட
மேலான ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தவே முடியாது. அக்யூரசி இன் த வேர்ட்ஸ் பீயிங் யூஸ்டு, அதுக்கு அதான் வாக்பட்டுத்துவம் தான் அது. இது எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹனுமான் வந்து அழகாக 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறார். சீதையை கன்சோல் பண்ணுறார், சீதைக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறார். அஷூரன்ஸ் கொடுக்குற இடத்துல கன்சோல் கொடுக்குறதுல அஷூரன்ஸ் கொடுத்தா குழப்பிடும். புரியுறதா? அதனால் வந்து கன்சோலும் பண்ணுறார், அஷூரன்ஸும் கொடுத்து அழகாக பேலன்ஸ் பண்ணி பண்ணுறார். அந்த இடத்துல சீதை வந்து விபீஷணனுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறா. விபீஷணனுடைய பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னால், விபீஷணன் ஒரு தர்மாத்மா இருக்கான், அவன் வந்து மீண்டும் மீண்டும் ராவணனுக்கு நல்ல புத்தியை சொல்லி இது பண்ணுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதை வந்து ஹனுமான்ட்ட கேட்டுக்கிறான். இவ்வாறு சீதையினுடைய மரணம் தடுக்கப்பட்டு சீதைக்கு மனசுக்கு சௌகரியமாக ஆகக்கூடிய ஹனுமான் ராமனுடைய செய்தியை சொன்னது சுந்தரகாண்டத்தினுடைய மிக மிக முக்கியமான ஓர் மணி. இங்கே இருக்கக்கூடிய மணி டாலர்னு சொல்லலாம். அதை ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானி. இந்த இடத்துல தான் ஆக்சுவலி சீதாராமருடைய சூக்ஷ்மமான மிலனம் நடந்துருத்து. எப்போ ராமன் வந்து வருகிறான், கவலைப்படாதே சீதா, உயிரை பிடித்து கொண்டு இரு, இதோ ராமன் வந்து விடுகிறான், நீ எங்கே இருக்கிறாயோ அவனுக்கு நான் இதோ போய் சொல்லி விடுகிறேன். இதுதான் வந்து சைலண்ட்டாக வந்து ஆல்ரெடி சீதாவும் ராமரும் ஒன்றா சேர்ந்தாச்சு. ஹோப் வந்துடுத்துனா லைஃப் இருக்குன்னா சக்ஸஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி 13வது மணி கோக்கப்பட்டு 14வது மணியாக ஏந்து நில்லு போய் அந்த செவுத்துக்கிட்ட நில்லு போ. பதினாலாவது மணி என்ன அப்படின்னா ஒரு அழகான மணி. அது என்னது அப்படின்னா, மாமா அம்மா நீங்கள் வந்து இவ்வளோ வருத்தப்படுகிறீர்களே, 1.5 மாதத்தில் செத்துருவேன், ராமர் வரலன்னா நான் செத்து போயிடுவேன், ராமனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, இப்போவே ஏறுங்க என்னுடைய முதுகில், நான் கூட்டின்னு போய்டுறேன். மம பிருஷ்டே ஆரோக்கிய, என்னுடைய பிருஷ்டத்தில் ஏறுங்க, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு அனுமான் வந்து தன்னுடைய அவருடைய அந்த இன்னசென்ஸையும் நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற அர்ஜென்சியையும் அதுக்கப்புறம் சீதையோடைய சஃபரிங்கை பார்க்க முடியாத இந்த 3 விஷயத்தையும் அவருடைய அந்த விஷயம் வெளிப்படுத்துகிறார். வந்து உட்கார், அந்த விஷயத்தை ஏற்படுற சீதை அதுக்கு என்ன பதில் சொல்கிறா? இது ஹனுமனுடைய பெருமை. அதுக்கு சீதை என்ன சொல்கிறா அப்படின்னா, தர்மம் இல்லைப்பா, அது எங்கள் மானுஷ தர்மம் இல்லை, அது உன்னுடைய உடம்பு பரப்புருஷனுடைய உடம்பில் நான் பிடிச்சுண்டு வர முடியாது. இன்னொன்று, இங்கே ராமனை வர சொல்லு, ராட்சசனை வீழ்த்த சொல்லு, என்னை கூட்டின் போக சொல்லு, அதுதான் ராவனுக்கு பெருமை, அதுதான் லக்ஷ்மணனுக்கு பெருமை, அதுதான் உன் ராஜா சுக்ரீவனுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி, அப்புறம் அம்மா உங்களுடைய ஞாபகமாக ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே காக்காசுரனுடைய நடந்த அந்த விற்த்தாந்தமும் அப்புறம் சூடாமணியையும் கொடுத்து அனுப்புகிறா. அங்கேருந்து வந்து அப்படி ஒரு அழகான மணி. என்ன மணி? இந்த போன மணியும் இந்த மணியும் அந்த கணையாழி சூடாமணி கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் வந்து நடுவில் டாலராக இருக்கிறது. இதையும் சேர்த்துக்கலாம் அதில், சூடாமணி. அப்படி அழகாக சேர்ந்து அந்த மாதிரி நடத்த உடனே அங்கேருந்து வந்து சீதா வந்து இதை நான் எலாபரேட் பண்ணலை கிளாஸ் எடுக்கும்போது, அதனால இன்றைக்கி எலாபரேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சீதா தனியாக ஸ்பெசிஃபிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு லக்ஷ்மணனுடைய குஷலத்தை வந்து தனியாக சொல்லி அனுப்புகிறா. ஏன் சொல்லி அனுப்புகிறா? இதுக்கு முன்னாடி சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுவில் நடந்த சம்பவம் என்னவோ, அந்த சம்பவத்தினுடைய அந்த காலகட்டத்தினுடைய அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அந்த இறுக்கத்தையும் வந்து மிக அதி புத்திசாலித்தனமாக வந்து சீதையானவள் வந்து அந்த விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறா. என்ன சொல்கிறா தெரியுமா? இது உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குல்ல, ஹனுமா லக்ஷ்மணனிடத்தை நான் விசாரித்தேன் என்று சொல்லு, அவனுடைய குஷலத்தை கேட்டேன் என்று சொல்லு, அவனிடம் சொல்லு, எவன் ஒருவன் எப்பொழுதுமே தர்மத்தில் மனதை கொண்டிருப்பவனாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் எந்த சுகமும் வேண்டாம் என்று அனைத்து சுகத்தையும் தியாகம் செய்துவிட்டு தன் அண்ணனின் உடன் நடந்து வனத்துக்கு வந்தானோ, எவன் வந்து எப்பொழுதுமே அண்ணனுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கிறானோ, எவனுடைய புஜங்கள் வந்து சிம்மத்தை போல் உயர்ந்து இருக்கிறதோ, எவனுடைய
எவனை பார்த்தாலே மனதில் பிரியமானது ஏற்படுமோ, எவன் எப்பொழுதும் தன் மனதை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எவன் ஒருவன் எப்பொழுதுமே தன் மனதை தன் வசத்தில் வைத்திருக்கிறானோ, எவன் ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமனுடைய தந்தையை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தும் வண்ணம் இருக்கிறானோ, எவன் என்னிடத்தில், இதுதான் ரொம்ப முக்கியம், எவன் ஒருவன் என்னிடத்தில் எப்பொழுதுமே நான் அவனுடைய தாய் என்ற பாவம் கொண்டிருக்கிறானோ, அந்த தாய் என்ற பாவத்திலே என்னிடம் எப்பொழுதுமே நடந்து கொண்டவனாக இருக்கிறானோ, எவன் எப்பவுமே சோபையுடையவனோ, எவன் பரமசக்திமானாக இருக்கிறானோ, எவன் மிக கம்மியாக பேசுபவனாக இருக்கிறானோ, எவன் ராமனுக்கு என்னை விட பிரியமானவனோ, எவனை கண்டால் என் பிராணநாதனான ஸ்ரீராமனுக்கு தசரதர் ஞாபகம் வருவாரோ, அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய தம்பியாக லக்ஷ்மணன் கிடத்த என்னுடைய பிரேமையையும் ஆசீர்வாதத்தையும் கூறு. முடிஞ்சுடுத்து, லூப் க்ளோஸ்ட். என்ன லூப் க்ளோஸ்ட்? ஹனுமாருக்கு என்ன கிரேட்னஸ், இது அப்படியே போய் சொல்லுவார் இல்லையா? இட் இஸ் ஓவர். இது அடுத்த ஒரு முக்கியமான அழகான மணி, 15வது மணி. 16வது மணி என்ன அப்படின்னா, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்தோ, இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது போனஸ் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த அசோக வாட்டிகா சீத்தை இருக்கிற இடத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரமதவனத்தை துவம்சம் பண்ணுறார். ஏன் துவம்சம் பண்ணுறார்? டு அட்ராக்ட் அட்டென்ஷன். உடனே ராட்சசர்கள்லாம் டமால் 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 டமால்னு ஒரு பெரிய இது நடக்கிறது. எல்லா ராட்சசனையும் துவம்சம் பண்ணி முடிச்சுடுறார். ஸோ பிரமதவன துவம்சம் அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணி, ஏ ராமசாமி தூதன் நானடா அப்படின்னு போய் ராவன்கிட்ட சொல்லணும்ல. அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ராட்சசர்களையும் அடித்து இப்படி ஒருத்தன் வந்திருக்கேன் அப்படின்னு ஓடி போய் எல்லாம் சொன்ன உடனே அடுத்த விஷயம் என்ன? கிங்கர வதம். அடுத்த மணி கிங்கரர்கள்லாம் அனுப்புகிறான் ராவணன். அந்த எல்லா கிங்கரர்களையும் அடித்து துவம்சம் பண்ணி சப்ஜாடா காலி. ஆயிரக்கணக்கான கிங்கரர்கள் வந்தா. அந்த கிங்கரர்கள் வரும்போது அடிக்கும்போது எப்போ அடித்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் திருப்பி 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 அந்த பிரமதவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்துலேயும் என்ன கோஷமிடுறாரு தெரியுமா ஹனுமான்? ஜெய் ஸ்ரீராம் ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபல ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவே நாபிபாலிதः தாசோஹம் கோஷலேந்திரஸ்ய ராமஸ்ய க்ளிஷ்டகர்மணः ஹனுமான் சஸ்த்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜः ந ராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஷ்ச பிரஹரதः பாதபைஷ்ச சஹஸ்ரஷः அர்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சமுர்தர்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வராட்சசம். கோஷம் என்ன கோஷம் அப்படின்னா, போய் உன் ராவணனிடம் சொல், ராவணனை போல் 1000 பேர் வந்தாலும் எனக்கு ஈடிணையாகாது. ஏன் என்றால் நான் வந்திருக்கக்கூடிய காரியம் ஸ்ரீராம ஜெயம். அந்த ஸ்ரீராம ஜெயத்துக்காக வந்திருக்கிறேன். நான் யார் என்று கேட்டால் மாருத்தனுடைய பையனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கோஷலேந்திரனுடைய தாசனாக இருக்கக்கூடிய ராமசாமியோடைய தாசன் ஹனுமான் என்று போய் சொல் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அவளை வெறுப்பேற்றி 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 திருப்பி அமுச்சு அடுத்த மணியாக இருக்கக்கூடிய அந்த ராட்சசர்கள்லாம் வழிபடுகின்ற அந்த சைத்த பிரசாதம் அப்படிங்கிற அந்த இடத்த துவம்சம் பண்ணுறார். அது அவளுடைய அபிமானத்தை அடிக்கிற மாதிரி அந்த சைத்திய பிரசாதம் அப்படிங்கிற இடத்த. அது அதுலேருந்து அடுத்த மணி என்ன? ராவணன் கோபம் கொண்டு ஜம்புமாலியை அனுப்புகிறான். ஜம்புமாலி யாரு? பிரஹஸ்தனுடைய பையன். ஜம்புமாலி அனுப்பிச்ச உடனே ஜம்புமாலியோனுடைய வதம் அடுத்த மணி. அதுலேருந்து அடுத்த மணி என்ன? மீண்டும் ராவணன் கோபம் கொண்டு சப்த மந்திரிகளுடைய புத்திரர்களை அனுப்புகிறார். அந்த சப்த மந்திரிகளுடைய புத்திரர் ஒத்துரு விடாமல் எல்லாருமே அவுட்டு. தலை தனியாக கால் தனியாக எல்லாம் பிஞ்சு போய் கடந்துட்டான். மீண்டும் கோபம் கொண்டு கொஞ்சம் பயமும் கொண்டு பஞ்ச சேனாதிபதியை அனுப்புகிறார். 5 சேனாதிபதி அனுப்பிச்சா அந்த 5 சேனாதிபதியும் அவுட்டு.
அந்த ராவண யுத்தம்லாம் எப்படி இந்த ஹனுமானுடைய யுத்தம்லாம் எப்படி நடந்தது எல்லாம் நம்ம பார்த்தோம். பஞ்ச சேனாதிபதியும் அவுட்டு. அது 21வது மணி. 22வது மணி என்ன? ராவணன் தன்னுடைய பையன் மந்தோதரியுடைய பையனான அக்ஷகுமாரனை அனுப்புகிறான். அக்ஷகுமாரன் மிக அருமையாக சண்டை போட்டாலும் அக்ஷகுமாரனுடைய 2 கால்களையும் சுற்றி அடித்து பூமியில் அடித்து அக்ஷகுமாரனையும் வதம் செய்து விடுகிறார் ஹனுமான். இவ்வாறு அனைத்தையும் அடிச்சுவிடனே கடைசியாக ராவணன் இந்திரஜித்தை அனுப்புகிறான். இந்திரஜித் யாருடன் மோதப் போகிறார்? ஜிதேந்திரியனுடன் மோதப் போகிறார். யார் ஜெயிப்பா? ஜிதேந்திரியன் தான் ஜெயிக்கணும். ஏன்னா யார் இந்திரியத்தை ஜெயிச்சிருக்காளோ அவளுக்கு புத்தி தெளிவாக இருக்கும். புத்தி தெளிவாக ஒர்க் பண்ணணுன்னா என்ன? இந்திரியத்தை ஜெயிச்சிருக்கணும். அதனால் என்ன பண்ணா, இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போட்டால் கூட அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு தன்னுடைய காரிய சித்திக்காக நேராக எங்கே வந்தார்? ஹனுமான் நேராக ராவனுடைய கோர்ட்டுக்கு வந்துட்டார். அப்போ இந்த இந்திரஜித்தை ஜெயிச்சதில் ஹனுமானுடைய பராக்கிரமத்தை சொல்கிறதா, இல்லை அவருடைய வீரத்தை சொல்கிறதா, இல்லை அந்த பராக்கிரமம் வீரம் ரோஷம் கோபம் எல்லாத்துக்கும் நடுவில் அவர் பயன்படுத்தின அந்த புத்தியை சொல்கிறதா, இல்லை அவர் இப்படிப்பட்ட இந்திரஜித்துக்கிட்ட நம்ம கட்டுண்டனுமா, நாளைக்கு சரித்திரம் நம்மளை பற்றி என்ன பேசும் என்ற கவலை இல்லாமல் அவருடைய அமானித்துவ அதம்பித்துவ குணாதி விஷயங்களை பற்றி பேசுகிறதா? அப்படி 23வது மணியாக இந்திரஜித்திடம் தோற்று போனதை போல் தோற்று போய் நிசப்தமாக இந்திரஜித்தை தன்னுடைய காரிய சித்திக்காக ஜெயித்தது அடுத்த மணி. 24வது மணி என்ன மணி அப்படின்னா ராவணனுடைய சபை. ராவணனுடைய சபையில் என்ன சொல்லுகிறார்? ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா, அறிவு மங்கி போச்சு அவனுக்கு, கீதம் தெரிந்தும் பாடல் தெரிந்தும் விளக்கை எடுத்து இருட்டு கணற்றுக்குள் ஏன் இறங்குகிறாய்? ஏதாவது அறிவு இருக்கா? முதல்ல மரியாதையாக பேசுகிறார், ஃபுல்லாக மரியாதையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அந்த ராவணனுடைய சபையில் தர்மத்தை எடுத்து சொல்லி, சீத்தை இப்போ கூட லேட் இல்லை, சீத்தை இப்போ கூட திருப்பி கொடு, எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு. நீ யார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ராவணன் பண்ண. அந்த ராவணன் என்ன சொல்கிறான்? இந்த வானரத்தை வதைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். யாரை வதைக்கிறது? இவர் ஏதோ போனால் போகிறது, ராமர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் விட்டுட்டு போகிறாரு. அவர் வதைப்பாரான் இவரை. சரி பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல ஹனுமானுடைய காம்பீரியம், அந்த காம்பீரியம் யாரோடது? ஸ்ரீராமனுடைய காம்பீரியம். ஏன் கம்பீரமாக இருக்காராம் அவர் இப்படி? ஏன்னா அவர் ராமசாமியோடைய தூதன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் பெருமாளை ஏழை பண்ணுறோம், இல்லை கோவிலில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜம்முன்னு இருக்கணும். லைஃப்பில் தத்ரமாக இருக்கக்கூடாது. புரியுறதா? ஜம்முன்னு இருக்கணும், காம்பீரியம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், பக்தி இருக்கணும், கர்த்தவியம் இருக்கணும். இதெல்லாமே அனுமார்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவருடைய புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி நோ சான்ஸே இல்லை. எப்படி அவரை கட்டி போட்டாங்க, என்ன பண்ணா அப்படின்னு ஒன்றும் அங்கே என்னம்மா பேசுகிறார் பாரு. ஜனஸ்தானம் வதே புத்வா வாலினம் வதம் ததா ராமசுக்ரீவ சக்கியம் ச புத்தியஸ்ய ஹிதாத்மனஹா. ஜனஸ்தானத்தில் வாலியினுடைய வதத்தை மனதில் கொண்டு வா. ஜனஸ்தானத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னா, வாலியை ஒரே அம்பில் அடிச்சிருக்கார் ராமர். அது மட்டும் இல்லை, வானரமான இல்லை ஜனஸ்தானம் ஃபுல்லாக செய்தான். அந்த இடத்துல தண்டகாரண்யத்தில் நடத்த 14,000 ராட்சசர்களுடைய வதத்தை மனதில் கோரு. வாலியை வதம் செய்ததை மனதில் கொண்டு வா. அப்புறம் என்ன, ராமனும் சுக்ரீவனும் ஒன்றா சேர்ந்திருக்கா. ராவணா காதில் வாங்கிக்கோ, வானரமாக இருக்கக்கூடிய சுக்ரீவனும் மனுஷனாக இருக்கக்கூடிய ராமனும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மூவுலகில் வானரத்தினாலும் மனுஷர்களால் மட்டும்தான் நீ வதைக்கப்படுவாய். அதை ஞாபகப்படுத்துகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? ராமேனஹி பிரதிஜாதம் ஹர்யுர் கண சந்நிதௌ உத்சாதானாம் மிமந்திரானாம் சீதாம் ஏஷ்து பிரதர்ஷிதா. அதனால் அபகுர்வன் ஹி ராமஸ்ய சாக்ஷாதபி புரந்தரஹா நசுகம் பிராப்னுயாதன்ய
கிம் புனஸ்தத்விதோ ஜனஹா. சாக்ஷாத் அந்த தேவேந்திரன் வந்தாலே ராமர் முன்னாடி நிற்க முடியாது. நீ என்னப்பா சின்ன பையன் ஏதோ பேசின்னு இருக்க. இதெல்லாம் வந்து வீர வச்சனம், டைலாக், பஞ்ச் டைலாக்னு சொல்கிறா இல்லையா. இப்போ இந்த காலத்தில் அன்றைக்கே வந்து அனுமான் பேசிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு பஞ்ச் சொல்கிறார். என்ன பஞ்ச் சொல்கிறார்னா, பிரம்மா ஸ்வயம்பூ சதுராணனோவா ருத்ராஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரோ சுரநாயகோவா ஸ்தாத்தும் ந சக்தா யுதிராகவஸ்ய. நான்முகன் வந்தாலும் சரி, 3 திரிபுரங்களை அழைத்த முக்கண்ணன் வந்தாலும் சரி, ருத்ரன் வந்தாலும் சரி, தேவேந்திரன் வந்தாலும் சரி, யாராலையும் வந்து ராமனுடைய வீரத்தை தாக்கு பிடிக்க முடியாது ராவணா அப்படின்னு ராவணன் கிட்ட சொன்னோன்னு அவனை கொன்னுடுடா அப்படின்னு. இந்த ஒரு ராவண சபையில் நடந்த ஹனுமானுடைய ஒரு பராக்கிரமம் இருக்குல்ல, அது 24வது அழகான மணி. அதனிலிருந்து அடுத்தது என்ன அப்படின்னா, வதம் செய்யக்கூடாது என்று விபீஷணன் என்கின்ற ஒரு தர்மாத்மா எழுந்து தூதனை வதம் செய்தால் நமக்கு அசிங்கம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ராவணனுடைய விஷயம் புரிகிற மாதிரி அழகாக எடுத்து சொல்கிறார். தர்மத்திலையும் வராது, ஒரு ராஜாவான உனக்கும் அது தலைகுனிவு, அது இரக்கத்தை கொடுக்கும். அதனால் அவனுக்கு அந்த வானரத்துக்கு எதன் மேல் அதிகமாக அபிமானம் இருக்குமோ அந்த லாங்கூலத்தில் தீ வைத்து விடலாம் அப்படின்னு ராவணன் வந்து ஆர்டர் கொடுக்குறான். உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, சமயோஜிதமான புத்தி, நல்ல வாழை பெருசாக்கிக்கிறார். ஏன்? அப்போ தான் தீ பெருசாக இருக்கும். அவங்க நிறைய சுற்றுறாங்க, அது முட்டாள் ராட்சசன் நிறைய சுற்றி விட்டுடுத்து பெருசாக, புரியுறதா? அப்படியே எரியுறது, பெருசாக எரிஞ்சு. அதுவும் என்ன, அங்கேயே கொளுத்தலை, நமக்கு தெரியும். உடனே அங்கேயே ஏற்றிருக்கலாமே, ராவணனுடைய சிம்மாசனத்தை கொளுத்திருக்கலாமேலாம் நமக்கு தோணும். அங்கே கொளுத்தலை, அங்கேருந்து அவரை கூட்டின்னு போய் முச்சந்தியில் கூட்டின்னு வந்து நிற்க வச்சு அங்கே அடித்து இதெல்லாம் பண்ணார். இவர் என்ன பண்ணார், முச்சந்தி, 4 சந்தி, இந்த சந்தி, குறுக்கு சந்தி, எல்லா இடத்தையும் நன்னா பார்த்துட்டார். எதுக்கு? இப்போ கொளுத்தினதுக்கப்புறம் நான் திருப்பி கொளுத்துறேன் பாரு அப்படின்னு. எரிச்ச உடனே எடுத்தார் பாரு, எல்லாத்தையும் பொறுத்துட்டார். எதுக்கு? ராமனுடைய காரியத்துக்கா. பின்னாடி போய் சொல்லணும்ல. மொத்தம் வந்து 422 தெருக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருகளிலும் சுமார் 180 வீடுகள் இருக்கிறது. மொத்த இந்த விஷயம் இத்தனை பேர், சிவிலியன்ஸ் இத்தனை பேர், ராட்சஸ், இந்த லிஸ்டெல்லாம் வந்து அனுமான் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டார் ஃபுல்லாக. அங்கங்கே எடுத்து விடுவார் அவர். அதனால் வந்து இது பண்ணி அந்த புத்தி சமயோஜிதத்தினால என்ன பண்ணார், நெருப்பு வச்ச உடனே கட 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 எல்லா பக்கமும் லங்கா தக 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 தகன்னு எரியறது. அப்படியே மேலே வந்து இப்படி பார்க்குறார், லங்கா எரியறத பார்த்துட்டு தன்னுடைய வாளை வந்து அப்படின்னு சமுத்திரத்தில் ஆஃப் பண்ணிட்டார். திடீர்னு தோணித்து. என்ன தோணித்து? அது இது விபீஷணனால் விடுவிக்கப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டு லங்கா வந்து எரிஞ்சது வந்து ஒரு ரத்தனம்னா, அடுத்த ரத்தனம் 20வது ரத்தனம் கோட்க வேண்டிய ரத்தனம் என்ன அப்படின்னா, ஹனுமானுக்கு ஏற்படுகின்ற புத்தி குழப்பம் என்ன அப்படின்னா, சீதா மாதா ஒரு வேளை எரிஞ்சு போயிருப்பாலோ, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன்னு. உடனே வந்து எப்படி சீதா மாதாவை நெருப்பு எரிக்கும்? நெருப்பு தான் சீதா மாதாவை எரிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருக்கு நெருப்பு வைக்கும்போது ஆஞ்சநேயருக்கு சுடலை. எதனால்? சீதா மாதா பிரார்த்தனை பண்ணியிருக்கா, என்னுடைய பதிவிரதா தன்மை உண்மையாக இருந்ததே ஆனால், ஸ்ரீராமனுடைய குணாதி விஷயங்கள் வந்து உண்மையே ஆனால், சுக்ரீவனுடன் சேர்ந்து ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் வந்து என்னை மீட்பார்கள் என்பது சத்தியமே ஆனால், நெருப்பே நீ வந்து அனுமனை சுடாதே. அனுமனை சுடலை. அப்புறம்தான் அனுமான் வந்து ரியலைஸ் பண்ணுறார், நெருப்பு சீதாவை சுட முடியாது, சீதாவான நெருப்பை சுடலாம், ஏன்னா அவள் வந்து பதிவிரத்தை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அங்கேருந்து வந்து புனராகமனம் எங்கள் அசோக வாட்டிக்காவுக்கு வரார். அசோக வாட்டிக்காவுக்கு வந்து திருப்பி வந்து அம்மாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன்
பாவம் அம்மா சொல்கிறா, நீ இங்கே இருந்தால் ரொம்ப நன்னா இருக்குப்பா மனசுக்கு, நீ கிளம்புறியே ஒரு நாள் இருந்துட்டு போயேன்னு சொல்கிறா மைண்டில். ஆனால் போக வேண்டிய இது இருக்குது. திருப்பி ராமனிடம் சொல், 1 மாதம்தான் நான் உயிரை பிடித்து கொண்டு இருப்பேன், மேலும் வந்தால் என் சடலத்தை மாத்திரம்தான் காண முடியும், சீக்கிரம் வர சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக திருப்பி வந்து அரிஷ்டகா அப்படின்ற ஒரு மலையில் ஏறுறார். 27வது மணி என்ன, அரிஷ்டகிரி. அரிஷ்டகிரி அப்படிங்கிற ஒரு பெரிய மலையிலேருந்து திருப்பி அப்படி நேராக திருப்பி வரார். திருப்பி வரைச்ச மைனாக்க பர்வத்தத்தை ஒரு வாட்டி பார்த்து தேங்க்யூ அப்படின்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு நேராக வந்து பார்த்த உடனே டக்குன்னு இறங்கலை. என்ன பண்ணுறார் அப்படின்னா, வந்து இறங்கிட்ட இரு என்ன இப்போ முதல்ல என்ன ஆட்டோகிராஃப்லாம் கேளு அப்படிலாம் எதுவும் வந்தா பண்ணல. வானத்தில் இருக்கும்போதே தன்னுடைய சக்ஸஸை வந்து வானரங்களுக்கு கொடுத்துட்டார். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போது நம்ம யாராவது நமக்கு தெரிஞ்சவா யாராவது கிரிக்கெட் மேட்ச்சில் 4 or 6 அடிச்சுட்டா அப்படின்னோடனே அப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி பேட்டை இப்படி பண்ணுவா தெரியுமா, அது என்ன தெரியுமா அர்த்தம், திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம், உன்னால் அடித்தேன்னு அர்த்தம். அந்த வானரங்கள் கிட்ட வந்து சிம்ம கர்ஜனை பண்ணி ஓ அப்படின்னோடனே என்ன, தன்னுடைய சக்ஸஸை அப்படியே எல்லாரோடைய சக்ஸஸ் ஆக்கிட்டார் அவர். அது அனுமானுடைய கிரேட்னஸ். அந்த மாதிரி வந்த உடனே என்ன பண்ணார், நேராக போய் ராமனை பார்த்தாரே, அந்த ஜாம்பவான்லாம் விடுங்கோ, நானே வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்ல, நேராக வந்து அங்கதன் இடத்துலையும் ஜாம்பவான் இடத்துலையும் ரிப்போர்ட் பண்ணுறார், நான் வேலையை முடிச்சுட்டேன், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி மேலே வந்து அங்கதன் ஜாம்பவான் வந்து கைடு பண்ணுறார். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம், வாங்கோ எல்லோரும் ராமர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் நடக்க, ஹனுமார் அடுத்த மணி என்ன பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, இருக்கக்கூடிய தான் பெரிய வீர பராக்கிரமம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால மற்ற வீரர்கள் சோர்ந்து போகக்கூடாது இல்லையா, அதனால மைந்தனை பற்றியும் திவிதனை பற்றியும் நலனை பற்றியும் நீலனை பற்றியும் இருக்கக்கூடிய எல்லா வானர சிரோன்மணிகளுடைய அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லி எல்லாரும் வந்து நம்ம வந்து இப்போ யுத்தத்துக்கு போகணும் உற்சாகப்படுத்தி, யுத்தத்துக்கு வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி பண்ணது வந்து ஹனுமானோடைய அதம்பித்துவத்தை காட்டுறது. அப்புறம் என்ன, தான் வந்து என்ன தனக்கு என்ன கிடச்சதோ அதை உடனே எல்லாரோடதாகவும் ஆக்கிறது இருக்கு இல்லையா, அந்த இன்க்ளூசிவ்னஸ், அந்த பெருந்தன்மை வந்து ஹனுமார்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதன் மூலமாக 29வது மணி. 29வது மணி என்ன அப்படின்னா ததிமுகன். ததிமுகன் வந்து அவனுடைய வனமானது வந்து வானரங்களால் பிரத்வம்சம் ஒரே அடித்து நிமித்திட்டு எல்லோரும் போட்டு சாப்பாடு மது குடிச்சு ஒரே இது பண்ண உடனே, இது ஏன் ஒரு அழகான மணின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் நடந்ததுனால ததிமுகன் வந்து அலறி பறந்து சுக்ரீவ ராமலக்ஷ்மணர் இடத்துல வந்து சுக்ரீவனிடத்தில் அபயம் பெற்று ராமனுடைய தரிசனம் கிடைத்தது ததிமுகனுக்கு. அது மூலமாக கிடைத்து, அது மட்டும் இல்லை, ததிமுகன் வந்து ராமனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றதும் சுக்ரீவனிடத்திலும் பேசியது, வானரங்கள் வந்து மதுவனத்தில் உள்ளே வந்திருக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் என்ற விஷயமே அவர்களுடைய வெற்றியினுடைய சங்கேதத்தை முன்பே கொண்டு வந்து விட்டான் ததிமுகன். அப்படி ஒரு அழகான ஒரு மணியாக அது இருந்து, அடுத்தது எல்லாரும் வந்து சேர்ந்துட்டான். சீக்கிரம் வர சொல் அப்படின்னோடனே எல்லாரும் டக்குன்னு கிளம்பி உடனே வந்து எல்லாம் தப் 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 தப்புன்னு ஆகாசத்துலேருந்து குதிக்கிறது, எல்லாம் பிரஸ்ரவண பர்வத்தத்தில் குதிக்கும். ஹனுமார் மட்டும் எப்படி குதிக்கிறார் அப்படின்னா தப் அப்படி குதிச்சார். காலுக்கு அடியில் தலைக்கு அடியில் ராமருடைய கால், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு குதிச்சார். குதிச்சுட்டு என்ன சொன்னார், கடைசி மணி, அற்புதமான மணி. என்ன மணி அப்படின்னாக்கா, திருஷ்டா சீதா, திருஷ்டா தேவி, பார்த்தேன் சீதையை, திருஷ்டா பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமானுடைய அந்த பாவனை, ராமருடைய அந்த பாவனை கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சைலண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ராமர் கேட்க ஹனுமார் சொல்ல, ராமர் கொஞ்சம் கேட்க ஹனுமார் கொஞ்சம் சொல்ல, திரும்ப திரும்ப ராமர் கேட்க திரும்ப ஹனுமார் சொல்ல, டயர் 1 டயர் 2 டயர் 3 அதை விரிவாக்கிண்டே போகிறார். திரும்பி சொல்லு அப்புறம் என்ன சொன்னா சீதா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, பின்னாடி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க அதில் முக்கியமாக ராமர் முதல்ல கேட்டது என்ன அப்படின்னா, என் பொருட்டு சீதையினுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்ட உடனே சீதையினுடைய திசையை நோக்கி பதிலே சொல்லாமல் திசையை நோக்கி நமஸ்கரித்தபடி இருக்கும் அனைவருக்கும்
லோகமாதாவினுடைய கற்பையும் லோகமாதாவினுடைய ஏற்றத்தையும் வெளிப்படுத்திய அந்த வானர சிரோன்மணியான ஜெய் ஸ்ரீராம் ஹனுமானுக்கு நாம் என்றும் தலையை வணங்கியபடி விஷயத்தை இருக்கிறோம். 31வது மணி, 31 மணி அப்படின்னு சொன்னேலே, அது என்ன 31வது மணி அப்படின்னா, 17 லட்சம் ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் அனைத்து பரபரப்பிலும் இத்தனை பேர் ராமனுடைய சரித்திரமும் ஹனுமானுடைய சரித்திரத்தையும் அந்த சுந்தரமான விஷயம் சொல்லுங்க, ஆனந்தமாக இருந்ததா இல்லையா 2 மணி நேரம்? இதுக்கு பேர் சுந்தர காண்டம்னு பேர். இந்த ஒரு 31வது மணி இதை எல்லாத்தையும் சேர்ந்து தொடுத்து கொடுக்கக்கூடிய அந்த சூத்திரம், அந்த தாரா வால்மீகி மகரிஷி. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான சுந்தர காண்டம் இனிதே ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தினால் நிறைவேறுகிறது. சொல்லுங்கோ. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யே சுந்தர காண்டே अष्टषष्टितमः सर्गः सुन्दरकाण्डं सम्पूर्णम्. நாளையிலிருந்து ஆயுத பூஜையுடன் யுத்த காண்டம் ஆரம்பம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷா கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வருஷத்து பர்ஜன்யா. நாளைக்கு கார்த்தால 7:30 மணிக்கு பகவத்கீதா கிளாஸ் இல்லையா? நாளைக்கு கார்த்தால 7:30 மணிக்கு பகவத்கீதா கிளாஸு. நாளைக்கு சாயங்காலம் நமக்கு 7 மணிக்கு ஸ்ரீமத் ராமாயணம். சரியா? வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லையா? 17ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஹாஃப் எல்லோரும் இருந்துடணுங்க. சரியா? வேறு எந்த அப்பாயின்மெண்ட்டும் வச்சுக்க நான் பொது அழுத்தி சொல்ல மாட்டேன். ஆனால் கட்டாயமாக சொல்கிறேன், 17ஆம் தேதி ஸ்ரீராம நவமி நம்ம மிக மிக சமஷ்டினா பலன் ஜாஸ்தி. சரியா? அங்கே கொண்டாடுவோம் நம்ம. ஜய ஜய ராம கதே விமலே ஜய ஜய ராம கதே ஜய ஜய சீதாராம ஸ்வரூபிணி ஜய ஜய ராம கதே விமலே ஜய ஜய ராம கதே வாருணி முக பத்மாத் கலிதாம் குஷலவ பரிகீதாம் ஸ்ருத்வைவ த்வாம் ரகுகுல திலகோ ரமே ஸ்ருதி ரம்யாம் விமலே ஜய ஜய ராம கதே गायति नारदोऽपि त्वामिह त्रिभुवन संचारी वीणाम्रणयन् देवमुनीन्द्रो देवलेन सहितो विमले जय जय राम कते मधुमय मृदुतरंगे निमग्नो रामरसे मानसे गिरिजा सहितो मुदित गिरीशो नृत्यति कैलासे विमले जय जय राम कथे सिद्धिमतिं बुद्धिं देहि न रिद्धिमतिं बुद्धिं प्रज्ञां प्रेममयीं भद्रे विज्ञां ज्ञानमयीं विमले जय जय राम कथे मोक्षे चामपि त्वां त्यक्त्वा कपीश्वरो बलवान् त्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कते जय जय राम कते विमले जय जय राम कते जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कते विमले जय जय राम कते। जय बोल रामायण भगवान की।